அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ரன் டைம் மாறும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஆனால் ப்ரீவியஸ் அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இன்சைட் பேட்டர்ன் பேஸ் பண்ணினா எக்ஸ்பேண்ட் டியூ கோட் வந்து கிடைக்கும்னு தோணுது. ஸோ எக்ஸ்பேண்ட் டியூரேஷன் எவ்வளோனா 2 hours 45 minutes ஆர் 3 hours 10 minutes அப்ராக்சிமேட்லி தான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ லாங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டூம் ஜஸ்ட் வில்லன் இல்லைங்க, மல்டிவர்ஸோட லெவல் மாஸ்டரை மெயின்டெனே சொல்லலாம். ப்ராப்பர் ஸ்க்ரீன் டைம் வேணும்ல, அதுக்கப்புறம் செட்டப்பு ப்ளஸ் டாமினேஷன் ப்ளஸ் பே ஆஃப்லாம் வேணும்ல. அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸோட சாஸ், மல்டிபிள் டைம் லைன்ஸ், ஓல்டு ஹீரோஸ் ப்ளஸ் நியூ ஹீரோஸ், இதெல்லாம் ஷார்ட் டைமில் சொல்ல முடியாது. இன்னொன்று மெனி கேரக்டர்ஸுங்க, அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோரு, எக்ஸ்மேனு, யங் ஹீரோஸ், ஈச் கேரக்டருக்கு மினிமம் ஆர்க் வேணும்ல. என் கேம் பேட்டர்ன் வச்சு பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி வார் வந்து 2.5 மணி நேரம் 40 நிமிஷம், என் கேம் வந்து பார்த்தோம்னா 3 மணி நேரம் 1 நிமிஷம். ஸோ டூம்ஸ்டே சேம் ஆர் ஸ்லைட்லி மோர். ஸ்டோரி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் வந்து டூம் செட்டப்பு, மல்டிவர்ஸ் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 16 minutes ஹீரோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி, லாஸஸ்ஸு சாஸ் அந்த மாதிரி. அப்புறம் லாஸ்ட்டு 60 to 70 minutes எப்படி இருக்குன்னா ஃபுல் வார் எமோஷனல் கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.